புதுக்கோட்டை மாவட்டம் வடவாளம் கிராமத்தில் கலியுக மையர் ஐயனார் கோயில் பொங்கல் விழாவை ஒட்டி ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களை தருகிறார் நம்முடைய செய்தியாளர் மனோகரன். வணக்கம். இந்த ஜல்லிக்கட்டு போட்டி தொடர்பான மேலும் விவரங்கள். புதுக்கோட்டை மாவட்டம் வடவாளம் கிராமத்தில் அமைந்துள்ள கலியுக மெய் ஐயனார் கோயில் பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு இந்த ஜல்லிக்கட்டு போட்டியானது பரபரப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த போட்டியில் 650 ஜல்லிக்கட்டு காளைகளும் 300 மாடுபிடி வீரர்களும் பங்கேற்றுள்ளனர். இதனை தமிழக பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் சிவவி மெய்யநாதன் அவர்களும் புதுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் மருத்துவர் முத்துராஜா ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்துள்ளனர். முன்னதாக ஜல்லிக்கட்டு விதிமுறைகளின்படி வீரர்கள் உறுதிமொழி ஏற்றுக் கொண்டனர். இப்பொழுது ஜல்லிக்கட்டு போட்டியானது பரபரப்பாக நடைபெற்று வருகிறது. இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் வெற்றி பெறும் வீரர்களுக்கு பல்வேறு பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டு உள்ளன. மேலும் சிறப்பு அம்சமாக இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் மகளிர் மற்றும் சிறுவர்களுக்கென பிரத்யேகமாக மேடை அமைக்கப்பட்டு ஜல்லிக்கட்டு போட்டியை பார்த்து ரசிப்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மனோகரன். ஒரு மிக்ஸியா சூப்பரா ஆச்சா ஆச்சா விட்டா தம்பி ஒரு குக்கரியா குக்கரியா சிஎஸ்கே சித்ரி ஓகே மேடம் வேலை செய்ய மாட்டீங்களா? இந்த மைக்கு டாடா ஏசி கையில இருக்க மைக் டாடா ஏசில உள்ள போலீஸ் கையில இருக்க மைக்கு ஒரு சவுண்ட் வைங்க பாருங்க. விழா கமிட்டி ஏப்பா இந்த சவுண்ட் வைங்கப்பா. டை 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 யோருகுடா சூப்பர் சிஎஸ்கே குளோபல் ஃபவுண்டேஷன் சித்திரச்செல்வன் ஒரு பேஸ் அனுப்புப்பா. வாங்க கீழத்தோட பி முருகேசன் கடம்பூர் சார்பாக வந்த மாடு பிஆர்வி குரூப் பத்தகனேரி காரி நோடிக்கு எடுக்குது. பாய் முத்துராஜா வழங்க சிறப்பு ரொக்க பரிசு அந்த மாட்டுக்கு ஒரு கேஸ் எடுப்பாங்கய்யா.